இந்த பையன் போட்டிருக்க ஷூவோட விலை கிட்டத்தட்ட $1 மில்லியன் இருக்கும். இதை வச்சு த்ரெட்மில் மிஷின்ல ஓடவும் ஷூவோட ஸ்பீட் தாங்காம அந்த மிஷினே உடஞ்சிருது. அதுக்கப்புறம் இவன் ஒரு ஜம்பிங் பிராக்டிஸ் பண்ற இடத்துக்கு வரான். அங்க அவனோட ஷூல ஸ்ப்ரிங்கோட ஆக்டிவ் பண்ணி 3 மீட்டருக்கு ஜம்ப் பண்ற இடத்துல எல்லாத்தையும் விட அதிகமா 30 மீட்டருக்கு ஜம்ப் பண்றான். இப்படியே இவன் ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வரான். அங்க இருந்த பாலை இவன் ஷூவோட பவரை வச்சு கிக் பண்றான். அடிச்ச அடியில அந்த கோல் போஸ்டே சுக்குநூறா உடஞ்சிருது. அதுக்கப்புறம் இவன் ஒரு ஸ்விம்மிங் பூல்ல ஜம்ப் பண்றான். அப்ப அந்த ஷூல இருந்து ஒரு ஃபேன் வருது. உடனே இவனும் ரொம்பவும் ஸ்பீடா ஸ்விம் பண்றான். இதெல்லாம் பார்த்த பிடி சார் இந்த மாதிரி ஷூவெல்லாம் ஸ்கூலுக்குள்ள யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அதனால அவர் கூடயே சண்டை போடுறான். இதெல்லாம் பார்த்த பிரின்சிபலும் செக்யூரிட்டிஸும் இவனை பிடிக்க வராங்க. அப்ப அவன் ஷூல ராக்கெட் மோட ஆன் பண்ணி பறந்து போய் கழுகு மேல காலை வச்சு மேகத்துக்குள்ளேயே போயிட்டு வரான். கடைசியா தான் தெரியுது இங்க இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே அவனோட கனவுன்னு. ஆனா என்னதான் இதெல்லாமே கனவா இருந்தாலும் இவனுக்கு உண்மையாலுமே CJ7 ஒரு அழகான ஏலியன் கிடைக்குது. அதே மாதிரி ஒரு நாள் அவனோட அப்பா வேலைக்கு போகும்போது தவறி கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. அதனால அவன் ரொம்பவும் கஷ்டத்தோட அழுதுட்டு இருந்ததை பார்த்த CJ7 அதோட மொத்த சக்தியும் பயன்படுத்தி அவங்க அப்பாக்கு திரும்பவும் உயிர் வர வச்சு இந்த CJ7 இறந்து போய் பொம்மையா மாறிடுது.